ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். அரசியல் வியூக வகுப்பாளர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இணைந்தவர்கள் எல்லாம் ஏதோ தொண்டர்களோ இல்லது கட்சியில் இருக்கிற ஒரு சில நிர்வாகிகளோ இல்லை, இவர்கள் எல்லாமே அந்தந்த மாவட்டத்தின் அதிமுகவின் முக்கிய முகங்களாக பார்க்கப்பட்டவர்கள், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இணைந்திருக்கும் பட்சத்தில் அதிமுகவின் அடுத்த நிலைப்பாடு என்னவாக இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கக்கூடும் சார்? ஜெயலலிதா அம்மையார் 96ல தோல்வி அடைஞ்சாங்க. ஆனா அவங்க 98 மக்களவை தேர்தலே பெரிய வெற்றியை பெற்றாங்க. 2001 அவங்க மீண்டும் அதிமுகவை தனி ஆட்சியோட ஆட்சி கட்டல அவங்க அமர்ந்தாங்க. அதே போல 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் தோல்வி அடைஞ்சாங்க. 2006ஆம் ஆண்டு தோல்வி அடைந்த ஜெயலலிதா அம்மையார் 2011ஆம் ஆண்டுல மீண்டும் தேமுதிக கூட்டணியோடு தனி ஆட்சி அமைச்சு 5 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக ஆட்சி அதிகாரத்துல இல்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்குனாங்க. ஆனா இப்பொழுது அதிமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டு 2021ல ஆட்சி அதிகாரத்தை இழந்தவங்க 26ல அதை மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அரசியல் சூழ்நிலை காரணமாக உருவாச்சு. அதையும் எடப்பாடி பழனிசாமி தவற விட்டு விட்டார் அல்லது தட்டி கழித்து விட்டார். இந்த சூழ்நிலையில இனிமேல் அதிமுக எப்பொழுது ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு ஏக்கமும் ஒரு ஏமாற்றமும் அதிமுகவில் பலருக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி இனிமேல் நாம் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அந்த அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய புதிய கட்சியான தாவேகாவிற்கு அதிமுகவினர் தலைவர்கள் சாரசாரையாக சென்று வருகிறார்கள். இது இயல்பான நான் அதிமுகவிற்கு இனிமேல் எதிர்காலம் கேள்விக்குரிய என்ற எண்ண ஓட்டத்தில் அவர்கள் ஆளுங்கட்சியான தாவேகாவில் சேர்கிறார்கள். சந்தர்ப்பவாதம் என்றாலும் கூட அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வயது, எடப்பாடி அவர்களுக்கும் உள்ள உறவு மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இந்த கட்சியை அதிகாரத்தில் கொண்டு வருவாரா என்பதில் அவர்களுடைய சந்தேகம் அனைத்தும் ஏற்கனவே இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கும் தாவேகாவுடன் சேர்வதில் அவர்களுக்கு எவ்வித நஷ்டமும் இல்லை. தாவேகாவுக்கு அமைப்பு ரீதியான பலம் குறைவு என்பதனால் அவர்களுக்கு அதில் லாபமும் வரலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் அதிமுகவை கைகளில் விட்டு தாவேகாவில் சேர்கிறார்கள். இது சந்தர்ப்பவாத நிலைப்பாடுதான் என்றாலும் கூட இந்த நிலைப்பாட்டிற்கு காரணம் எடப்பாடியை நம்பி பயணிப்பதில் என்ன லாபம் இனிமேல் நமக்கு வந்துவிடப் போகிறது என்ற அவருடைய அவநம்பிக்கையே காரணம். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தா மாற்று கட்சியிலிருந்து இணைவது புதிதல்ல என்பதால் கூட எடப்பாடி பழனிசாமியை இவர்கள் யாருமே இன்னும் தலைவரா எடுத்துக்கல அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? அவங்க யாருமே இன்னும் அவரை தலைவரா அங்கீகரிக்கலன்னு எடுத்துக்கிறதா இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரோட அவருடைய நடவடிக்கைகள் அந்த கட்சியில பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் அவர் ரிஜிடா விட்டு கொடுக்காம பிளெக்சிபிளா இல்லாத ஒரு தன்மையில இருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு பலரிடம் இருக்கிறது. குறிப்பாக 2026 தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவிற்கே அல்லது அதிமுக செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தும் அதனை அவர் நழுவ விட்டு விட்டார். அதனுடைய பலனைத்தான் இன்றைக்கு அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அதிமுக கிடைத்த ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக அவர் பயன்படுத்தியிருப்பார் என்றால், அதில் அவர் சோடை போகாமல் இருந்திருப்பார் என்றால் 25 எம்எல்ஏக்கள் ஒன்றாக கூட்டி அங்கே முதல்வர் விஜய் வரவை பார்த்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது அதில் சிலர் எடப்பாடியுடன் வந்திருப்பது எடப்பாடிக்கு பிளஸ் என்றாலும் கூட சேதாரம் தான். இன்னும் எடப்பாடியால் இனி கட்சியை எப்படி அதிகாரத்தில் கொண்டு வர முடியும் என்று யோசிப்பவர்கள் எடப்பாடியை விட்டு விலகி சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த விலகல் தொடரும் என்றே கருதுகிறேன். கருத்து வேறுபடலாம் நீங்கி நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டோம். அதிமுக எஃகு கோட்டை, அதை யாராலும் அசைக்க முடியாதெல்லாம் ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்து சொல்லியிருந்த பட்சத்தில் இப்போ இத்தனை பேர் விலகி கொண்டே இருக்கும் பட்சத்தில் இன்னும் அந்த கூச்சல், அந்த ஒரு குழப்பமும் ஒரு மனக்கசப்பும் இருக்குதா இன்னமும் உள்ள? ஏடிஎம்கே ஐடி விங்கே தாவேகா அமைச்சர்களோட தொடர்புல இருக்கிறாங்க. குறிப்பா ஜாதி ரீதியாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஏடிஎம்கே ஐடி விங்ல சேர்ந்த ஒருத்தர் தாவேகாவோட அமைச்சர்களுடன் நெருக்கத்தில் இருக்கிறார் என்ற சூழ்நிலைகள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கி பலரும் அதிமுகவில் இருந்து தாவேகாவுடன் தொடர்பு வைக்கிறார்கள் என்பதை காட்டும் விதமாகத்தான் இருக்கிறது.
இன்னமும் கூட அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வரப்போறாங்க. ஏன்னா தாவேக்காவை தான் எல்லாருமே அதிமுகவா பாக்குறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த ஆட்சியை நாங்க தான் கொடுக்க முடியும் நம்புறாங்க, அதனால தான் வராங்கன்னு ஆதவ அர்ஜுனாலா சொல்லியிருக்காரு. இதை இன்னும் தடுக்கணும்னா எடப்பாடி இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் சார்? இது வந்து தூண்டில் போடக்கூடிய ஒரு வேலை. மீனுக்கு தூண்டில புழு மாட்டி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை. ஆக்சுவலா இந்த இடத்துக்குள்ள அவங்க வராங்கன்னு சொன்னா ஆளுங்கட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க தானே தவிர, மற்றபடி ஜெயலலிதாவுக்கு எதிராலாம் எவ்வளவு குற்றச்சாட்டுகள்லாம் வரும்போது, எவ்வளவு விமர்சனம் வரும்போது அதிமுக எல்லாம் பேசாம இருந்தாங்க, தங்களோட இருந்தாங்கிறதெல்லாம் நமக்கு ஒருமுறை பேச்சுக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர, ஆளுங்கட்சியை நோக்கி லாபத்துக்காக பயணிக்கிறாள் என்பதுதான் 100 உண்மை. திமுகவோ அதிமுகவோ காணாத தோல்விகள்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் படுதோல்வியெல்லாம் சந்தித்து இருந்து மீண்டும் எழுந்து வந்திருக்காங்க. ஆனா இந்த தேர்தல்ல திமுக அந்த அளவுக்கு பாதிச்ச மாதிரி தெரியல. அவங்களோட கட்சியில இருந்து யாரும் வெளியே வர மாதிரி தெரியல. ஆனா ஏடிஎம்கேக்கு இவ்வளவு பெரிய ஒரு அடி, அவங்க நிறைய பேர் வெளியில வர்றது எதை காட்டுது? திமுக இன்னும் வலிமையா தான் இருக்காங்க, அவங்களோட தலைமையை ஏத்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? டிஎம்கே ஒரு ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டி. 13 ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதி அதிகாரத்துல இல்லாம 1989 அதிகாரத்துக்கு வந்தாங்க. அதுக்கு வந்து 2011 இருந்து 10 ஆண்டுகள் அதிகாரத்துல இல்லாம இருந்தாங்க. இருந்ததே இல்லை. அதிகாரத்தை மையமா வச்சு செயல்படக்கூடிய என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இதுல வந்து ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி 3வது ஸ்லிப் ஆயிட்டாரு. மாற்று சக்திங்கிற அந்தஸ்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கே தவிர, எடப்பாடி பழனிசாமி இதுல 3வது சக்தியாக மாறியதுதான் அவருக்கு உள்ள பின்னடைவு காரணம். அப்படி 3வது சக்திக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அவர் வந்து அரசியல் ரீதியா ஒரு சரியான எதிர்காலத்தை பற்றிய கணக்கிடல் இல்லாம வாய்ப்பை பயன்படுத்தலன்னா எவ்வளவு பாதிப்பு வருங்கிறதெல்லாம் பெரிய அதிகாரத்துக்கு திமுக ஆதரவிலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதிகாரத்தில் இல்லாத எடப்பாடியை பண்ணிக்கிட்டு நிறைய பேர் ஆளுங்கட்சியான தாவேக்கா நோக்கி நகர்வார்கள். நடக்கதான் செய்யும். இன்னும் சொல்ல அதிமுக ஐடிவிங்களோட ஒரு முக்கிய பிரமுகரே தாவேக்கா அமைச்சரோடு ஜாதிய ரீதியா மிக நெருக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு செய்திகள் கூட வந்த வண்ணம் இருக்கின்றன. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.